அண்ணா ஆமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே, அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கேனா. என்ன ஹாப்பியா இருக்கியா? அப்படின்னா சந்தோஷமான விஷயம். எனக்கு ஃப்ரீ லேப்டாப் வரப்போகுதுண்ணா. வாட்ஸ்அப்ல லிங்க்லாம் வந்துருச்சுண்ணா, அப்ளை பண்ணணும்ண்ணா. இந்த வாட்ஸ்அப்ல லிங்க் எல்லாம் வந்துட்டோமா, அப்பெல்லாம் அப்ளை பண்ணிடாத. அதெல்லாம் வந்து ஸ்கேமர் செய்யற வேலை. அதாவது இந்த கவர்மெண்ட் கொடுக்குற ஃப்ரீ லேப்டாப் அப்படின்றது எந்த ஒரு வாட்ஸ்அப்லயும் வந்து கொடுத்து அதை வந்து அப்ளை பண்ண சொல்றாங்க. உங்க பேர் என்ன, அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, உங்க பேங்க் டீட்டெயில் என்ன, இதெல்லாம் வந்து கொடுக்க சொல்றாங்க. இது வந்து கிடையவே கிடையாது. இந்த கவர்மெண்ட் கொடுக்குற ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் அப்படின்றது உங்களோட காலேஜை வந்து டைரக்டா கவர்மெண்ட் வந்து அப்ரோச் பண்ணி காலேஜ் மூலியமா தான் கொடுப்பாங்க. அதாவது உங்க பிரின்சிபல் வந்து கொடுப்பாங்க. புரியுதா? நீ பாட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணி மாட்டிக்காத. ஆமா, நீ என்ன படிக்கிற? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேனா. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்னா உனக்கு லேப்டாப் கிடையாது. என்னடா இப்படி சொல்றீங்க? என் கனவுல வண்ண மாதிரி போடுறீங்கண்ணா. அப்ப யாருக்கு தான் லேப்டாப் கொடுக்க போறாங்க? அதாவது லேப்டாப் வந்து யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் என்ன தேர்ட் இயர் படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போறாங்க. இப்ப எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்க போறாங்க? அதாவது நம்ம சொல்ல போனோம்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட், மெடிசன் படிக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு கொடுக்க போறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் கிடையாது. அப்ப எல்லாருக்கும் கொடுத்துருவாங்களா? எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதான் நான் சொல்றேன்ல, தேர்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. மொத்தம் 20 லட்சம் லேப்டாப் வந்து ரெடியா இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஆனா 20 லட்சம் லேப்டாப்ல இப்ப 2025 டிசம்பர் மாசம் 2026 ஜனவரி இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் 10 லட்சம் லேப்டாப் மட்டும் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. எப்படின்னா நாளைக்கு கொடுத்துருவாங்களா? நாளைக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதான் சொல்றாங்கல்ல, ஜனவரி மாசம் ஆகும். என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் கொடுக்குறதா இருக்காங்கண்ணா? பிராண்டை பொறுத்த அளவு HP, டெல், ஏசர். என்னடா இந்த லினோவோ வரவே இல்லை? இன்னமோ வராதுக்கு காரணம் கிடையாது. ஏன்னா டெண்டர் எடுக்கிறப்ப அவங்களும் வந்திருக்கலாம். ஒருவேளை இவங்க 3 பேர் மட்டும் டெண்டர்ல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா கொடுக்குற 3மே தரமான பிராண்ட் இல்லைன்னா? 3மே வந்து தரமான பிராண்ட். இந்த லேப்டாப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படின்னா? லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பயுமே வந்து இதுல இந்த மாதிரி லேப்டாப்புக்கு வந்து 8 GB ரேம் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 256 வந்து SSD வந்துடும். 14.0 இல்ல 15.0 இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ப்ராசஸரை பொறுத்த அளவு Ryzen 3 இல்லாட்டி i3 இந்த 2 ப்ராசஸர்ல தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா Ryzen 3 லேப்டாப்பை இப்போ நம்ம ஒரு ஷோரூம்ல போய் வாங்கினோம்னா, ஷோரூம்ல வாங்கினா சொல்றேன், ஷோரூமோ இல்லை ஆன்லைன் ப்ரைஸோ பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது 29,000 வரும். ஆனா இந்த லேப்டாப்போட ஒர்த்து வந்து 29,000 வராது, 20,000 to 24,000 வரும். எப்படின்னா OS MS ஆஃபீஸ்லாம்? ஆமா, OS பொறுத்தளவு Windows 11 வந்துடும். MS ஆஃபீஸ பொறுத்தளவு ஸ்டூடெண்ட் பேக்கேஜே வந்துடும். லேட்டஸ்ட் என்ன இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க. வாரண்டிலாம் எப்படின்னா இதுல? சொல்ல மறந்துட்டேன், நல்லா கேட்டேன். வாரண்டியை பொறுத்தளவு எல்காட் தான் வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப 1 இயர் வரைக்கும் எந்த ஒரு பார்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆனாலும் நீங்க வந்து ஃப்ரீயாவே அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். தேவையில்லாம வெளியில கொடுத்து காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, ஓகேண்ணா. இப்ப எனக்கு ஒரு டவுட் இதுல. இப்ப போன தடவை நான் முன்னாடி எல்லாம் கொடுத்தது 12th முடிச்ச பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க. இப்ப என்ன சம்பந்தமே இல்லாம தேர்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க? சரிப்பா, அதாவது அண்ணன் அரசியல் பேசுறேன்னு நினைச்சிக்காங்க. பொதுவா இந்த லேப்டாப் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த 12th முடிச்சுட்டு வெளில வராங்கல்ல அவங்களுக்கு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அது 12th முடிச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட் வெளில வரும்பொழுது அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம்ல அந்த லேப்டாப் வந்து அந்த பையன் கையில இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவன் வந்து ஒரு C++ படிக்கணும்னு நினைக்கிறான், இல்ல பைத்தான் படிக்கணும்னு நினைக்கிறான், இல்ல AutoCAD, இல்ல டிசைனிங், ஏதோ ஒரு வகையில அவனுக்கு வந்து படிக்கணும்னு விரும்புறத வந்து அந்த லேப்டாப்ல வந்து ட்ரை பண்ணி பார்ப்பான். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கும்போது கோடிங் வந்து அந்த பையனுக்கு வந்து பர்ஃபெக்டா வந்து ஆட் ஆகுது, கரெக்டா இருக்கு அவனுக்கு யூஸ் பண்றதுக்கு அப்படின்னா ஒருவேளை அந்த பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ண பிறகு அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் அந்த பையன் அந்த லேப்டாப்பை வச்சு படித்து முடிச்சிடலாம். அப்போ அந்த லேப்டாப் வந்து கையில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து அவனுக்கு நாலேஜ் வந்து இன்னும் நிறைய வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். தேர்ட் இயர் கொடுக்குறது வேணாங்கிறீங்க? ஏன்னா தேர்ட் இயர் முடிக்கிற பையனுக்கு வந்து நான் வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவசியம் இல்லை அப்படின்றத அந்த சொல்ல வரேன். தேர்ட் இயர் முடிச்சுட்டு அடுத்து வந்து ஒரு ஜாபுக்கு போயிடுவாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த அளவு. அப்போ ஜாபுக்கு போன பிறகு அங்க அவங்களே வந்து லேப்டாப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இப்ப 2025 அப்படின்றத. அப்ப இந்த லேப்டாப் வந்து அவங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்றத நான் சொல்ல வரேன். இன்னும் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் கிட்ட ஆல்ரெடி லேப்டாப் இருக்கும். என்ன சொல்றீங்க? பொதுவா வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும் போது லேப்டாப் வந்து வாங்கிடுவாங்க. அப்படின்றப்ப அந்த தேர்ட் இயர் படிக்கும் போது கொடுக்கறது வந்து அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் நினைக்கிறேன். சரிண்ணா, எனக்கு இன்னொரு டவுட்ண்ணே. இது எதை கணக்கு பண்ணி நான் ஃபைனல் இயருக்கு கொடுக்குறாங்க? எதை கணக்கு பண்ணி கொடுப்பாங்க? ஓட்ட கணக்கு பண்ணி தான். ஏன்னா தேர்ட் இயர் படிக்கிற ஒரு பையனுக்கு வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கும். அப்ப இப்ப ஜனவரி மாசமோ பிப்ரவரி மாசமோ கொடுத்தா
எலெக்ஷன் வந்து பக்கத்தில் நெருங்கிடுது. அப்போ எல்லாமே வந்து ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அதை கணக்கு பண்ணி கூட இவங்க கொடுத்துருக்கலாம். இது எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குண்ணா, பீகார்ல நடந்த விஷயம் கிடையாது. நம்ம வந்து ரொம்ப இன்டீரியரா போனோம்னா இது பண்ணுவானுங்க. பொதுவாக சொல்ல வரேன், நான் ஒரு லேப்டாப் வந்து நான் இதில் அரசியல் பேசணும் அப்படின்ற மாதிரி நினைக்கல. நான் என்னன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதான். ஏன்னா +2 முடிச்சுட்டு வர பையனுக்கு கொடுத்தா தான் அது கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது என்னன்னா, நீங்கள் வந்து கேட்டகரி வந்து பிரிக்கக்கூடாது. அதாவது இந்த பையனுக்கு தான் கொடுக்கணும், இந்த பையனுக்கு தான் கொடுக்கணும், இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான், எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு காலேஜில் ஒரு 5000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த 5000 பேருக்குமே நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அந்த 5000 பேர்லேருந்து ஃபில்டர் பண்ணி நான் 1000 பேருக்கு தான் கொடுப்பேன் அப்படின்றது வந்து சரியாக இருக்காது. ஏன்னா எல்லாமே படிக்கக்கூடிய பசங்க தான், எல்லாமே நாளைக்கு ஒரு ஜாபுக்கு போகக்கூடிய பசங்க தான். அப்போ இந்த கவர்மெண்ட் ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் அப்படின்றது நமக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல அம்மா பீரியடில், அதாவது +2 முடிச்ச பிறகு எல்லாருக்குமே லேப்டாப் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி வந்து இவங்க கொடுத்தா இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதான் வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி பொசுக்குன்னு அரசியல்ல பேசிட்டீங்க. அரசியல் இது தேவையில்லாமல் உள்ள இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துறாத. நான் வந்து பொதுவாக ஒரு விஷயத்த சொன்னேன். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து கவர்மெண்ட் லேப்டாப் கொடுக்குறப்பலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த பசங்க எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக 2018 கொடுத்தப்பெல்லாம் வந்து அந்த லேப்டாப் வந்து எல்லா பசங்களும் வந்து யூஸ் பண்ணாங்க, இன்னைய வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அது யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது. ஒரு அக்காவாக படிச்சுட்டு போகிறாங்க, அடுத்து தங்கச்சிக்கு யூஸ் ஆகுது. ஏதோ தம்பி அண்ணன் படிச்சுட்டு போகிறான், அடுத்து தம்பிக்கு யூஸ் ஆகுது. அந்த லேப்டாப் ஏதோ ஒரு வகையில் அடுத்தடுத்து நமக்கு வந்து யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நான் அதை பார்த்து சொன்னேன், இதை வந்து தயவு செய்து வந்து அரசியல்னு எடுத்துக்க வேணாம், இது வந்து பொதுவாக என்னோட கருத்து எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அப்போனா இந்த வருஷம் எனக்கு லேப்டாப் கிடைக்காதானா? ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தானா இந்த வருஷம் எப்படியாவது நமக்கு லேப்டாப் ஃப்ரீ லேப்டாப் கிடைச்சிரும் அப்படின்னு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.